பாருங்கோ, மறுபடியும் மம்மியூர் சம்பந்தப்படுத்து பாருங்க. ஆல்ரெடி குருவும் வாயுவும் இந்த பரசுராம க்ஷேத்திரத்துல, இந்த ருத்ர தீர்த்தத்துல சிவபெருமானிடத்துல தான் இதை எங்க பிரதிஷ்டை பண்ணலான்னு சொல்லுங்கோன்னு கேட்க, சிவபெருமான் தான் இங்க பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொன்னார். முதல் முறையா நமக்கு குருவாயூரப்பனை இந்த குருவாயூர்ல கொடுத்தது சிவபெருமான். அவர் தான் மம்மியூர்ல போய் இருக்கார். அந்த க்ஷேத்திரத்துக்கே மறுபடியும் போறா பாருங்க. இவா போய் அந்த பிரசன்ன ஜோதிடரை பார்த்து நமஸ்கரிச்சுட்டு, இவா சாதாரணமா பேசல. எங்க குருவாயூரப்பன் எங்களை விட்டு போயிட்டான், திருப்பி எங்களுக்கு கிடைப்பானா, அந்த கலபசாத்துல அலங்காரம் பண்ணி பாத்திர முடியுமா, பால் பாயசத்தை நிவேத்தியம் பண்ணி நமஸ்கரிக்க முடியுமா, அந்த ஸ்ரீவேலியில கிருஷ்ணன் வருவானா, திருப்பி குருவாயூர் கோவில் எழுமா, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கோ, குருவாயூரப்பனை நாங்க பார்க்கணும், எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கோன்னு கதற அந்த மகாத்மா பிரசன்னம் போட்டு பார்க்கிறார். பிரசன்னம் போட்டு பார்த்துட்டு சொல்றார், யாரும் பயப்பட வேண்டாம், பால் பாயசம் எந்த ஒரு க்ஷேத்திரத்துல பிரசித்தமானதோ அந்த க்ஷேத்திரத்துல குருவாயூரப்பன் இருக்கான், போய் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி ஒரு ஆச்சரியமான பிரசன்ன ஜோதிடம் நம்ம ஊர்ல இருந்திருக்கு பாருங்க. எப்படி அவரு பரம்பரையா பிரசன்ன ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவர். அது மாத்திரம் இல்ல, மகா தபஸ்வி. தபஸும் அறிவும் சேர்ந்துதான் பிரசன்னம் பார்க்க முடியும். ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறேன் சுவாமி. என்ன எங்க பரம்பரையில யாராவது ஒருத்தர் பாரம்பரியமான ஜோதிடத்தை பூர்ணமா கத்துன்னு இருப்போம். ஸோ நான் அதை கத்துண்டேன். எங்க பெரியப்பாவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் கத்துண்டேன். பூர்ணமா ஜோதிடத்தை படித்தேன். அதை பார்த்து பலன் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார்க்கறது இல்லை, அது வேற விஷயம். பார்த்து பலன் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு பலன் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சமயத்தில் பிரசன்னம் சொல்லி கொடுக்குற ஒருத்தர், மொத்தம் 18 விதமான பிரசன்னம் இருக்கு. அதில் நமக்கு தெரிஞ்சது தான் சோழி பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், நாரிகேல பிரஷ்னம்னு ஒன்று உண்டு, அஷ்டமங்கல பிரஷ்னம்னு ஒன்று உண்டு, ஜாமக்கோள் பிரஷ்னம்னு ஒன்று உண்டு. நிறைய பிரஷ்னங்கள், 18 விதமான பிரஷ்னங்கள் உண்டு. அதில் பிரஷ்னம்னா கேள்வின்னு அர்த்தம். அந்த பிரஷ்னங்களில் நான் ஜாமக்கோள் பிரஷ்னம்னு ஒன்று அத்தியானம் பண்ணேன். அதை பூர்த்தி ஆக்கி அது நிறைய அறிவுகள் சேர்த்துண்டு அந்த அறிவை அனுபவமாக மாற்றுறதுக்கு நிறைய பேருக்கு பிரசன்னம் பார்த்தேன். நிறைய பேருக்கு பார்த்தேன். நிறைய அனுபவங்கள் சேர்ந்தது. அனுபவங்கள் சேர 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒருத்தர் என்கிட்ட பிரசன்னம் பார்க்க வரட்டுமான்னு ஃபோன் பண்ணி கேட்டாலே அவ என்னத்துக்காக வரா அப்படிங்கிறத என்னால் பேப்பரில் பதிலாக எழுதிட முடியும். அப்போ உடனே பிரசன்னம் போட்டு பார்த்து பதிலாக எழுதிட முடியும். அந்த அளவுக்கு வந்துடுத்து. அப்புறம் அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்குங்கிறது எனக்கு தெரியும். வெறும் அறிவு போராதுங்கிறதையும் தெரிஞ்சுட்டேன். அறிவோ அனுபவமோ போராது, பெரிய தபஸ் வேணும்னு தெரிஞ்சுட்டேன். அப்படி இருக்க இந்த பிரசன்ன ஜோதிடம் பார்க்க பார்க்க நிறையா பூத்துக்காடு சன்னதிக்கு வர ஆரம்பிச்சுட்டா. நிறைய பிரசன்ன பார்த்து சொல்றேன். நிறைய வருமானம் வந்தது. அப்படியே இருக்க 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 ஜன்மால ஒரே ஒரு முறை என் குருநாதர் ஊத்துக்காடு சன்னதிக்கு வந்தார். அவர் பார்த்துட்டு, அப்பா நமக்கு ஜோதிடம் வேணாண்டா குழந்தை அப்படின்னு ஒரு கடாட்சம் பண்ணார். அதோட பிரசன்னம் பார்த்து சொல்றத நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் யாருக்கும் பிரசன்னம் பார்க்கறது இல்லை, ஜாதகம் பார்க்கறது இல்லை, பரிகாரம் சொல்றது இல்லை, நிப்பாட்டிட்டேன். அன்றைய தினம் ஒரு கடாட்சம் பண்ண என் கையில பாகவதம் கொடுத்தார். அப்போட இதெல்லாம் ஸ்டாப். எதுக்கு சொல்றேன், கொஞ்சம் எனக்கு பிரசன்ன அறிவு உண்டு. அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளவு சாதாரணமாக சொல்லிட்டார். பால் பாயசம் எந்த கோவிலில் விசேஷமோ அந்த கோவிலில் குருவாயூரப்பன் ஒரு ஈசானிய மூலையில் இருக்கான், போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டார். லைவ் ரிலே மாதிரி சொல்லிட்டார். எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். எத்தகைய தபஸ்வின்னு என்னால் புரிஞ்சுக்க முடிகிறது. அப்படி இருக்க கிடப்பானான்னு இருந்த ஒரு நிலையில இருக்கான்னு தெரிஞ்சிடுத்து இல்லையா, எழுந்திருச்சு ஓடுறாளா? எங்க ஓடுறா? பால் பாயசம் எந்த க்ஷேத்திரத்துல பிரசித்தியோ அந்த க்ஷேத்திரத்துல இருக்கான்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சு குருவாயூர் தானே பால் பாயசத்துக்கு விசேஷம். அதானே குருவாயூர் தானே? கரெக்டாக தானே யோசிக்கிறேன்? தப்பு. ஆக்சுவலி பால் பாயசத்துக்குன்னு பாரம்பரியமான ஒரு க்ஷேத்திரம் தான் உண்டு. அது அம்பலப்புழா கிருஷ்ண க்ஷேத்திரம். கேரளாவில் அம்பலப்புழா கிருஷ்ண க்ஷேத்திரம் தான் பால் பாயசத்துக்குன்னு விசேஷம். இந்த குருவாயூரப்பன் இந்த பைய அங்கே போய் இப்போ தங்கின்னு இருக்கான் வருங்கோ. அங்கே போய் பால் பாயசம் சாப்பிட்டு டேஸ்ட் பிடிச்சுட்டு தான் இங்கே குருவாயூரில் பால் பாயசம் பண்ணுறான். இங்கே பாரம்பரியமாக பால் பாயசம் கிடையாது. இன்னைக்கும் கேரள சம்பிரதாயத்தில் 3 ஸ்ரீவேலி உண்டு. காலை, மதியம், இரவு 3 ஸ்ரீவேலி உண்டு. 3 வாட்டி புறப்பாடு பண்ணுவா டெய்லி.
குருவாயூர்ல மட்டும் மாத்தியான்னிகத்துல புறப்பாடு கிடையாது, ஸ்ரீவேலி கிடையாது. ஏன்னா அந்த சமயத்துல இவன் அம்பலப்புழா போயிடுறான். இப்பவும் போய் அங்க போய் தான் பால் பாயசம் சாப்பிட்றான். அந்த பால் பாயசம் அப்படித்தான் இருக்கும், அமிர்தமா தான் இருக்கும். வாட்டி சாப்பிட்டு பாருங்க. அதனால மாத்தியானிகத்துல பண்ண வேண்டிய ஸ்ரீவேலிய மதியம்தான் பண்றாவா. அது போட்டோம். அதனால அதெல்லாம் நமக்கு தான் குருவாயூரான சந்தேகம் வருமே ஒழிய, ஓதிக்கமார்களுக்கெல்லாம் பால் பாயசத்துக்கு விசேஷமான சன்னதினா அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அம்பலப்புழா கிருஷ்ண கஷேத்திரம். ஓடுற அந்த க்ஷேத்திரத்துக்கு அங்க போய் அங்க ஒரே ஒருத்தர் அர்ச்சகா தான் இருந்தா. குருவாயூர்லயே அப்ப நிர்மால்ய தரிசனத்துக்கே 5 பேர் தான் இருப்பா. நான் ஒரு முறை லாக்டவுன்ல போய் சேவிச்சேன். பழைய கோவிலை பார்த்தேன், 5 பேர் தான் நிர்மால்ய தரிசனத்துல இருந்தா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது திருப்பி அது மாதிரிலாம் அமையவே அமையாது, அமையக்கூடாது. திருப்பி கொரோனாலாம் வேண்டாம் சொல்றேன். அப்போ நேரா ஓடி போய் அந்த அந்த அம்பலப்புழா க்ஷேத்திரத்துல அந்த அர்ச்சகால்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு சுத்தி தேடுறா. ஒரு மூலையில ஒரு பாலாலய மாதிரி ஒண்ணு இருக்க. அதுக்குள்ள போய் பாக்குறா, குருவாயூரப்பன் உற்சவ மூர்த்தி இருக்கார். எடுத்துண்டு கட்டிண்டு உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து தலையில தூக்கி வச்சுண்டு ஜெய ஜெயா ஜெய ஜெயா நமோ நமஹா நமோ நமஹா ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு ஓதிக்கன்மார்கள், அந்த வேத வித்வான்கள் பிராமணா எல்லாம் ஆடுறா பாடுறா குதிக்கிறா. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே நாம சங்கீர்த்தனம் பண்றா. மேனி செலுக்கிறதுக்கு கிடைக்குமா, பார்த்துடுவோமா குருவாயூரப்பனை அப்படின்னு இருந்தவாளுக்கு கிடைச்சுடுத்து. அப்புறம் மெல்ல இந்த ஆட்டம் பாட்டங்கள்லாம் அடங்கி சமாதானத்துக்கு வந்து அந்த குருவாயூரப்பன் எடுத்துன்னு திரும்பி திரும்பி பார்க்கறான். மூலவரை காணும். உற்சவர் தான் இருந்தா. பக்குன்னு ஆயிடுத்து. ஏன்னா 200 பஞ்சலோக விக்கிரகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுன்றலாம். இது முக்கியம் இல்லை, அந்த மூலவர் அதுதான பிரம்மா தொட்டது சுதபஸ்பிருஷ்டி தம்பதிகள் ஆறாது அந்த மூர்த்தி வேணுமே. அது இங்க எல்லாம் திரும்ப திரும்ப தேடி பார்த்துட்டு இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டு மறுபடியும் அந்த பிரச்சனை பார்க்கறவட்டே போனார். மம்மையூர் க்ஷேத்திரத்துல உண்ணி பண்ணிக்கிற இடத்துலயே மறுபடியும் போனா, விழுந்து நமஸ்கரிச்சா. எங்களுக்கு உற்சவ மூர்த்தி கிடைச்சிடுத்து, ஆனா மூலவர் குருவாயூரப்பன் கிடைக்கல, அவர் எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கோ, இருக்காரான்னு பார்த்து சொல்லுங்கோன்னு அழுதுண்டே சொல்றா. ஏன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நன்னா தெரியும் அவளுக்கு எங்க இருக்கும், இங்கதானே எங்கேயாவது இருக்கும், இல்லையே போய் பார்த்தோமே. அப்போ இருக்கானா எங்க இருக்கான் பார்க்க முடியுமா, திருப்பியும் அந்த குருவாயூரப்பனை சன்னதிக்கு கொண்டு வந்துட முடியுமா, அது கொஞ்சம் எனக்கு பார்த்து சொல்லுங்களேன்னு கேட்கிறார். அவளெல்லாம் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு உட்கார வச்சு மறுபடியும் அந்த பணிக்கர் பிரச்சனை போட்டு பார்க்குறார். பிரச்சனை போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் குறிச்சு வச்சுட்டு அந்த பிராமணால் இடத்துல சொல்ல தொடங்கினார். ஹே பிராமணோத்தமர்களே, பயப்படாதீங்க, உங்க குருவாயூரப்பன் பாதுகாப்பா இருக்கான். சாட்சாது சுதர்சன சக்கரமே அந்த குருவாயூரப்பனை பாதுகாத்துன்னு இருக்கு. அனந்தன்கிற சர்ப்பம் பாதுகாத்துன்னு இருக்கு. உபனிஷத்தாகிய கருடனே பாதுகாத்துன்னு இருக்கான். ஒத்தராலையும் அந்த குருவாயூரப்பனை நெருங்கிட முடியாது, பாதுகாப்பா இருக்கான், அவன் உங்களுக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா விரக்ஷாது விரக்ஷம் தேடுறார் ராமச்சந்திர பிரபு. சீதை எங்க ஏ மல்லிகையே சீதைய கண்டியா, ஏ சம்பகமே சீதைய கண்டியான்னு விரக்ஷாது விரக்ஷம் தேடுறார். கிடைக்கல சீதை. சோகத்தோட அழுதுண்டே உட்கார்ந்துட்டு இருக்கார். ஹனுமார் போய் சமுத்திரத்தை தாண்டி சீதைய தரிசனம் பண்ணி சூடாமணிய வாங்கிட்டு வந்து மறுபடியும் ராமச்சந்திர பிரபுவனிடத்துல கொடுத்து சீதைய கண்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு ராமருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்கே, அந்த வார்த்தையால வர்ணிச்சிட முடியுமா? எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு திருப்தி. அப்படியே போய் ஹனுமாரை கட்டின்ட்டார். இதுக்கு பிரதி உபகாரம் பண்ண முடியாதுங்கிறார். அது போல இருந்துதான் இந்த பிராமணோத்தமர்களுக்கு. ஏன்னா கிடைக்குமான்னு நினைச்சா, இருக்குமான்னு நினைச்சா, இருக்குன்னு தெரிஞ்சுட்டா. எப்படி இருக்கு? சுதர்ஷன சக்கரம் பாதுகாத்துன்னு இருக்கு, அனந்தன்கிற சர்ப்பம் பாதுகாத்துன்னு இருக்கு, கருடன் பாதுகாத்துன்னு இருக்கார், பாதுகாப்பா இருக்கு, ஒத்தரம் ஒன்றும் தொட்டுட முடியாது, உங்களுக்கு கிடைக்கும்னுட்டா. சந்தோஷப்பட்டார்கள். எங்க சுவாமி இருக்கு, எங்க இருக்குன்னு. அதே அம்பலப்புழா க்ஷேத்திரத்துல பின்னாடி காயல்ல அந்த பேக் வாட்டர்ல இருக்கு, எடுத்துக்கோங்கன்ட்டான். சோன்னு உக்காண்டாய்வா, சோன்னு உக்கான். ஏன்னா அதுவே சமுத்திரத்தோடைய பேக் வாட்டரே சமுத்திரம் போல பெருசா இருக்கு, ரொம்ப ஆழம், 60-70 அடி ஆழம் ஒவ்வொன்றும், சில இடத்துல 30 அடி இப்படி இருக்கு. இது எங்க போய் தேடுவா? என்ன குளமா குட்டையா? எங்க போய் தேட முடியும்? ஒரு ஆறுன்னா கூட கிலோமீட்டரா தேடிடலாம். இது புதகுழி மாதிரி நிறைய சேறு நிரம்பி இருக்கிற பேக் வாட்டர், எங்க போய் தேட முடியும்?
சோன்னு உட்காண்டுறான். சுவாமி, அவ்வளவு பெரிய காயல்ல, அந்த பேக் வாட்டர்ல நாங்க எங்க போய் குருவாயூரப்பனை தேடுவோம் அப்படிங்கிறான். கவலைப்படாதீங்கோ, அதற்கு ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகூர்த்தத்தை குறிச்சு கொடுத்து, இந்த முகூர்த்தம் தொடங்குற நேரத்துல அம்பலப்புழா கிருஷ்ண கஷேத்திரத்துல விசேஷமாக ஒரு பால் பாயச நிவேத்தியம் பண்ணுங்கோ. மேலும் சகஸ்திர பத்மத்தை கலெக்ட் பண்ணிட்டு போய் ஒரு தட்டில் வச்சுட்டு துவாதசாட்சர மந்திரத்தினால ஒவ்வொரு பத்மமாக அம்பலப்புழா கிருஷ்ணனுடைய பாதத்துல சமர்ப்பிச்சுட்டே இருங்கோ. அதே சமயம் நீங்கள் எல்லாம் காயல்ல வெயிட் பண்ணுங்க. இந்த பக்கம் அர்ச்சனை நடந்துட்டே இருக்கட்டும், அந்த பக்கம் நீங்க காயல்ல கவனமா ஆகாசத்தை பார்த்துன்னு வெயிட் பண்ணிட்டு இருங்கோ. ஏன்னா எந்த இடத்துல குருவாயூரப்பன் இருக்கானோ அந்த இடத்துக்கு மேல கருடன் 3 முறை வட்டமிடும். அது உங்க கண்ணுக்கு படும். பட்ட பிறகு இங்க துவாதசாட்சரத்தினால அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, அதை பட்டுன்னு நிப்பாட்ட சொல்லுங்க. மறுபடியும் அந்த கருடனையே பார்த்துருங்க. குருவாயூரப்பன் எங்க இருக்கானோ அந்த இடத்துல, அந்த தீர்த்தத்துக்கு மேல கருடன் தனது நகத்தினால 3 முறை கீறிட்டு ஓடும், பறந்துடும். அதன் பிறகு அந்த இடத்த கவனிச்சுட்டே இருங்கோ. அந்த கருடன் கால்னால கீறின இடத்துல இருந்து கம்பீரமான ஒரு சர்ப்பம் வெளியில வந்து 4 பக்கமும் இப்படி பார்த்துட்டு புனகா சர்ப்பத்துக்குள்ள புனகா தீர்த்தத்துக்குள்ள போயிடும். அந்த சர்ப்பம் எங்க போச்சுன்னு பார்த்துட்டே இருங்கோ. அந்த இடத்துல இருந்து பபுள்ஸ் வரும், குபு 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 குபுன்னு பபுள்ஸ் வரும். அங்கதான் குருவாயூரப்பன் இருக்கான், தூக்கிடுங்க, உள்ள இறங்கி தூக்கிடுங்க அப்படின்ட்டா. எப்படி சொல்லியிருக்கா பத்தேலா? நம்ம நாட்டுல எப்படி ஜோதிடம், வேதத்தோடைய ஒரு கண்ணுன்னு சொல்ற ஜோதிடம் எப்படி இருந்திருக்கு பத்தேலா? இதெல்லாம் வெறும் படிப்பறிவு மாத்திரம் இல்லை. படிப்பறிவு ரொம்ப முக்கியம். படிப்பறிவு மாத்திரம் இல்லை, அந்த வித்தையை சொல்லி கொடுத்த குருநாதருடைய கிருபை, தபசு எல்லாம் இருக்கு. இதே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு பிரசன்ன ஜோதிடம் சொல்லி கொடுத்த அந்த குருநாதர் லைஃப்ல பண்ணியிருக்கார். அதனால இது ஏதோ அசாத்தியமான காரியம் இல்லை. நான் அப்படி சொன்னது இப்போ கூட இருக்கு. என்னுடைய குருநாதர் பிரசன்ன ஜோதிடம் சொல்லி கொடுத்தவர், எனக்கு அது இருக்கு. போட்டோம், அது விஷயம் இல்லை. அப்படி இருந்திருக்கு நம்ம நாட்டில் ஜோதிடம். இதை கேட்டோன்னா அதை எல்லாத்தையும் குறிச்சுண்டு அவர் குறிச்சு கொடுத்த, அந்த பிரசன்ன ஜோதிடர் குறிச்சு கொடுத்த முகூர்த்தத்தில் அம்பலப்புழா கிருஷ்ண கஷேத்திரத்துக்கு போய் நிறைய பால் பாயசத்தை விதி பிரகாரம் பண்ணி மந்திர ரூபேன்னு நிவேத்தியம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற மேல் சாந்திய துவாதசாட்சரத்தினால அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்க சொல்லிட்டு ஒரு பிராமணால மாட்டும் அங்கே நிப்பாட்டிட்டு பாக்கி எல்லாம் காயல்ல போய் வெயிட் பண்ணுறா. ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும். சொன்ன பிரகாரம் ஆகாசத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல மட்டும் கருடன் 3 முறை வலம் வந்தது. உடனே அங்க காயல்லேருந்து பிராமணா அர்ச்சனை நிப்பாட்ட சொல்லுங்கன்னுட்டா, அர்ச்சனையை நிப்பாட்டியாச்சு. கண்குத்தி பாம்புன்னு சொல்லுவா இல்லையா, அப்படியே பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த கருடன் வட்டமிட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தன் கால் நகத்தினால 3 முறை கீறிட்டு பறந்துடுத்து. கீர்ன இடத்தையே இவ பார்த்துட்டு இருக்கா. அந்த கருடன் கீறிட்டி போன இடத்துல இருந்து அதிகம்பீரமான ஒரு 15 அடி சர்ப்பம் வெளியில வந்து 4 பக்கமும் இப்படி பார்த்துட்டு அதே இடத்துல உள்ள போச்சு. உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே பிரசன்ன ஜோதிடர் சொன்னது போல குபு குபு குபுன்னு பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருத்து. நன்னா தெரிஞ்சுடுத்து. அங்க இருக்கிற பிராமணர் ஒருத்தர் சொல்றார், இந்த இடத்துல குருவாயூரப்பன் இருக்கான், இறங்கி தூக்குங்கோ அப்படிங்கிறா. பின்னாடி பார்த்தா ஒருத்தர் இல்லை, எல்லாம் 15 அடி தள்ளி இருக்கா. ஏன்னா 15 அடி சர்ப்பம் உள்ள போயிருக்கு. பக்தி ஞான வைராக்கியம்லாம் நம்ம இருந்தா தானே, நமக்கு தானே பக்தி ஞான வைராக்கியம், நம்ம இருந்தா தானே. நம்மளே இல்லைன்னா யாரும் உள்ள இறங்கலை, எல்லாம் பயந்துட்டு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி சர்ப்பத்துக்கு பயந்துண்டு மாத்திரம் அவ பின்னாடி வெயிட் பண்ணது இல்லை. யாரோ ஒருத்தர் இந்த காரியத்தை பண்ண வேண்டியது இருக்கு, அதனால ஒதுங்கி பின்னாடி நிற்கிறா. வெளியில சர்ப்பத்துக்கு பயந்தா மாதிரி ஒரு காரணம் இருக்கு. அத்தனை பிராமணாலும் எங்களால முடியாது சுவாமி, எங்களால் ஐயோ நாங்கள் உள்ள இறங்க முடியாது சுவாமின்னு எல்லாரும் பயப்படுறா. இந்த சொன்ன பிராமணரும் பின்னாடி வந்துட்டார். அவரும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ளதான் குருவாயூரப்பன் இருக்கார். எல்லா பிராமணாலும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அது சமயமா எதிர்த்தாப்புல 2 பிராமண குழந்தைகள் வந்தா. சின்ன வயசு அவ வந்தா. நல்லா வெள்ளை வேஷ்டி கட்டின்னு இருக்கா, நல்லா பூனல், ஒரு குஞ்சு கோமணம் கட்டின்னு இருக்கா. அது நல்லா தெரியுறது வேற. அவ 2 பேர் வரா. இங்க இருக்கிற பிராமணாலெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைகள் 2 பேரும் சொல்றா,
என்ன மாமா எல்லாரும் இங்க வந்து தங்கி இருக்கேன், என்ன என்ன இங்க பேச்சு வேண்டியிருக்கு, என்ன இங்க வந்திருக்கேல அப்படின்னு கிண்டல் பண்றா இவா. அவ சொல்றா, அது இல்லப்பா, இது மாதிரி ஒரு விஷயம்ப்பா, இதுக்குள்ளதான் குருவாயூரப்பன் இருக்கான், அது உள்ள சர்ப்பம் போயிருக்கு, எப்படி தூக்குறதுன்னு தெரியல, இது என்ன ஆழம்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிற. அதுக்கு என்ன சுவாமி, அந்த குழந்தைகள் சொல்றா, அதுக்கு என்ன சுவாமி, நாங்க இங்கதான் நித்தியப்படி விளையாடிட்டு இருக்கோம், இங்கதான் மாடு மேய்ச்சுட்டு இருக்கோம், மாடு கொஞ்சம் மேய்க்க விட்டுட்டு நித்தியப்படி இந்த காயல்ல தான் குளிச்சு விளையாடுவோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம்னு அந்த குழந்தைய உள்ள விழுந்து எடுத்து கொடுத்துட்டா. தூக்குறா, உள்ள இருந்து தூக்குறா, சதா கலபத்தினால அலங்காரம் பண்ணி தீப ஒளியினால ஜொலிச்சுன்னு இருக்கிற அந்த திவ்ய திருமுக மண்டலம் அந்த குழந்தைகள் உள்ளேந்து தூக்கின்னு வரும்போது அழுக்கு ஏறி சேறு ஏறி முகமே தெரியாம போயிடுத்து. அதை தொட்டு ஆராதனை பண்ற அந்த ஓதிகன்மார்களுக்கு எப்படி இருக்கும்? தன் குழந்தை, தன் புத்திரன், தன் சுவாமின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்துல ஆராதனை பண்ணியிருக்காளே, அதை இப்படி பார்த்த உடனே எடுத்துன்னு அழறா. அப்புறம் மெல்ல சமாதானமாகி அந்த முகத்தெல்லாம் கையினால மெல்ல 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 சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் தான் கவனிக்கிறா, ஆஹா, இந்த குருவாயூரப்பனை உள்ள இருந்து எடுத்து கொடுத்த அந்த குழந்தைகள் எங்க, அவர்களை நமஸ்கரிக்கலாமேன்னு திரும்புறா, குழந்தைகளை காணும். அப்பதான் அவளுக்கு புரிஞ்சது, வந்தது அப்படி ஒரு குழந்தைகள் இல்லை, சாட்சாத் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தான். ஆச்சரியத்தை கண்ணால பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த குருவாயூரப்பனை முறைப்படி சுத்தம் பண்ணி குருவாயூர் க்ஷேத்திரத்தை மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணி யதாவிதி இந்த குருவாயூரப்பனை அங்க பிரதிஷ்டை பண்ணான். இப்படி ஒரு சம்பவம். இப்ப பார்த்தேலா, அவதார காலத்துல கிருஷ்ணனுக்குன்னு ஒரு பிரகிருதி இருந்தது, அந்த பிரகிருதி இப்பவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு பாருங்க. குருவாயூர்லயும் பிரச்சனை, சிக்கல், படையெடுப்பு, யுத்தம் இதெல்லாம் இல்லாம அவன் அங்கேயும் இல்லை. சரி, இப்ப பிரதிஷ்டை ஆயிடுத்து. இப்ப பிரதிஷ்டை ஆன பிறகாவத்து சொஸ்தமா இருந்தானா? அப்புறம் பிரச்சனை, சிக்கல், கஷ்டம் ஒன்றும் இல்லைப்பா, அவன் மாட்டு பேசாம இருந்திருக்கலாம்ல, இருந்தானா? இல்லை. அதுக்கப்புறம் ஒரு முறை தீ விபத்து ஏற்பட்டது, பூரா சன்னதியும் பத்தி நிறுத்தும். இந்த முறை கோவிலை விட்டே ஓடலை, கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியில வந்து இன்னைக்கு கூத்தம்பலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல குருவாயூரப்பன் ஒரு நாள் பூரா இருந்தான். அதுக்கப்புறமும் அந்த பிரகிருதி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு பாருங்க, அங்க இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் ஃபண்டு பண்ணி புனகா குருவாயூர் கோவிலை பழையபடி நிர்மாணம் பண்ணி மறுபடியும் அந்த குருவாயூரப்பனை அங்கே பிரதிஷ்டை பண்ணான். அப்புறமாவது கண்டினியூஸா பிரச்சனை, சிக்கல் எதுவும் இல்லாமல் இருந்தானா? இல்லை. இப்போ 2 மாசம், 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 மாசம் 60 நாள் ஒருத்தர் குருவாயூருக்கு போகலை. கொரோனா சமயம். வேடிக்கை நினைக்காதீங்க, எல்லா கோவிலும் அப்படித்தானே நினைக்காதீங்க, அப்படி இல்லை. குருவாயூர், அந்த குருவாயூர் கோவில்ல ஒருத்தர் போகலை. உள்ள அவன் மாட்டுக்கு இருந்தான். என்ன பிரயோஜனம்? அவன் வெளியில இருந்து கோவில் மாத்திரம் இருந்தாலும் ஒன்றும் நமக்கு பிரயோஜனம் இல்லை, அவன் இருந்து நாம போகாட்டாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா உள்ள இருந்தா யாரையும் உள்ள விடலை. லாக்டவுன் சமயம் திறந்த உடனே எனக்கு இந்த கொரோனா டோஸ் போட்டுக்கிறதுலாம் பெரிய ஈடுபாடு இல்லை, அது வேற விஷயம். போட்டுக்கிறதா அபிப்பிராயம் இல்லை. இந்த 2 டோஸ் போட்டுனாச்சுன்னா கேரளாக்குள்ள நுழையலாம். சன்னதி குருவாயூர் திறந்த சமயம், குருவாயூர்லாம் கொரோனாலாம் முடிஞ்சு திறந்த சமயம், இந்த 2 டோஸ் சர்டிஃபிகேட் காமிச்சா ஓடி போயிடலாம். அப்போ பழைய கோவில் எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை உண்டு. பூந்தானம் காலத்துல, வில்வமங்கலம் காலத்துல, மஞ்சுளா காலத்துலலாம் ஒரு 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 நிர்மால்ய தரிசனம் இருக்கு பாருங்க, 5 பேர் தானே இருப்பா. அப்படி குருவாயூரை என் லைஃப்ல பாத்திர முடியுமான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது நடந்தது பாருங்க. ஒரு வரிசையில நின்றுதான் குருவாயூரப்பனை சேவிக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பட்டுடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அடி கேப் இருக்கணும், ஒவ்வொருத்தராதான் உள்ள போய் சேவிச்சுட்டு வரணும். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். அந்த காலத்துல நடந்ததே. எனக்கு நடக்காதா, எனக்கு நடக்காதான்னு ஆசைப்பட்டேன், நடந்தது. ஒருத்தர் மேல ஒருத்தர் பட்டுடாம ஒவ்வொருத்தரா உள்ள போய் சேவிச்சுட்டு வர கூட்டமே இல்லாத அந்த பழைய குருவாயூரை பார்த்தேன். இப்ப குருவாயூரப்பன் மறுபடியும் எல்லா ஜனங்களும் போக ஆரம்பிச்சுட்டா, குருவாயூரப்பன் இருந்துட்டு இருக்கான். இப்ப கவனிச்சலா, இந்த பேட்டர்னை கவனிச்சலா, கிருஷ்ணாவதார காலத்திலையும் ஒரு இடத்துல கூட வெகு காலம் ஸ்வஸ்தமாக பிரச்சனை, சிக்கல், கஷ்டம் எதுவுமே இல்லாம ஸ்வஸ்தமாக ஒரு இடத்துல வாழ்ந்தான்னு சரித்திரம் இல்லை. அதுதான் அவனுடைய பிரகிருதி. அதே குருவாயூரப்பன் இங்கே, அதே கிருஷ்ணன் இங்க நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் குருவாயூரப்பனாக. இங்கேயும் பாருங்கோ, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளவு கஷ்டம், துன்பம் ஒண்ணு போக ஒண்ணு வந்துட்டே இருந்திருக்கு. பார்த்தேலா?
அப்போ இந்த 4வது காரணத்தையும் வச்சு இங்க கிருஷ்ணன் குருவாயூர்ல கிருஷ்ணன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான்னு நாம் புரிஞ்சுக்கலாம். இந்த 4 காரணத்தை வச்சு காரியம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நாமெல்லாம் சாதாரணமான ஜனங்கள், நாமெல்லாம் அப்படித்தான் பார்க்க முடியும். மகான்கள் அப்படி பார்க்க மாட்டான். மகான்கள் உள்ள போய் பார்த்தா குருவாயூரப்பன், வில்வமங்கல சுவாமியார் உள்ள போய் பார்த்தாருன்னா உள்ளதான் குருவாயூரப்பன் இருக்கானா வேற எங்கேயாவது இருக்கானான்னு கண்டுபிடிச்சிட முடியும். அவளால பார்த்து புரிஞ்சுப்பா, அனுபவத்துல புரிஞ்சுப்பா. நாம காரணத்தை வச்சுதான் காரியத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த 4 காரணத்தை வச்சுதான் பெரியவா சொல்றா குருவாயூர்ல கிருஷ்ணன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். இப்போ குருவாயூர் க்ஷேத்திரம் நார்மலா இருக்கு, குருவாயூரப்பன் அங்க இருந்துட்டு இருக்கான். இப்ப நாம போய் கிளம்பி சேவிச்சேன்னா ஆச்சு, பூர்ணம் ஆயிடுவோம். இந்த குருவாயூர்ல இருந்து எப்ப மறுபடியும் வெளியில கிளம்புவான்னு சொல்ல முடியாது, ஜாக்கிரதை. இப்போ இந்த கதையை கேட்டேலாம் உடனே ஓடி போய் சேவிச்சிருவோம். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் பணம் சேர மாட்டேங்கிறது, அதனால குருவாயூர் போகலை. ஒரு நாளும் உங்களுக்கு பணம் சேராது. எனக்கு குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, நான் அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டு போய் பார்க்குறேன். ஒரு நாளும் உங்கள் பிரச்சனை சரியாகாது. எனக்கு ரூம் கிடைக்க மாட்டேங்கிறது, ஒரு 10 நாள் தள்ளி போய் பார்த்துக்கிறேன். ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இந்த ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் போய் பார்த்துக்கிறேன்னு ஏதாவது காரணம் சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்காதீங்க. உங்கள் பிரச்சனை ஒரு நாளும் சரியாக போகாது. எல்லாம் அப்படியே போட்டுட்டு குருவாயூர் போங்க. குருவாயூரப்பன் உங்க காரியத்தை பார்த்துப்பான். சத்தியத்து மேல சத்தியமா சொல்றேன், எல்லா காரியத்தையும் சரி பண்ணிட்டு குருவாயூர் போறதுங்கிறது சாத்தியமே இல்லை. எது எப்படி வேணா போட்டுன்னு குருவாயூரப்பான்னு போயிடுங்கோ, ஒன்னும் கெட்டு போயிடாது, எல்லாம் கரெக்டா நடக்கும். எல்லாம் குருவாயூரப்பன் பார்த்துப்பான். குருவாயூரப்பன் அங்க இருக்கான், போய் பார்த்துடணும். நஷ்டமாக்கிட்ட கூடாது இந்த ஜென்மாவை. நாம போய் எப்படி சேவிக்கணும் குருவாயூரை, நாம குருவாயூரை எப்படி தரிசனம் பண்ணணும், குருவாயூரப்பனை எப்படி தரிசனம் பண்ணணும். நாமெல்லாம் லௌகீகா இல்லையா, நம்மளாம் லௌகீகா இல்லையே. லௌகீகா சேவிக்கிற முறைன்னு ஒன்று உண்டு, எல்லா கோயிலுக்கும் தான் உண்டு. புத்திரபாகியம் வேணும், விவாக தடை நீங்கணும், வியாதி நீங்கணும், செல்வம் வேணும், கடன் பிரச்சனை தீரணும், நிறைய காமியார்த்தமான பிரார்த்தனைகளை எடுத்துட்டு குருவாயூர் போவா. அவளை பத்தி நமக்கு பேச்சு இல்லை, பிரச்சனம் இல்லை. அதுக்காக அவளை துச்சமா நினைச்சிட வேண்டாம். அவளையும் கிருஷ்ணன் குருவாயூரப்பன் தன் பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறான். அவளை நம்ம சீப்பா சொல்லலை, அவ தான் பக்தியோடைய ஆரம்ப நிலையில நிற்கிறான். ஆனா இப்ப நாம அவளை பத்தி பேசல, நம்மளை பத்தி பேசுறோம். நாமெல்லாம் எப்படி குருவாயூரப்பனை பார்க்கணும், நாமெல்லாம்னா நாம யாரு, நாமெல்லாம் எப்படி குருவாயூரப்பனை பார்க்கணும்னு சொல்றேலே, நாம யாரு அப்படின்னா நாமெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டவா. ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டோமா, இது புரியலையே சுவாமி. நான் எங்கள் ஆற்றுல சமையல் அறையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் ஆஃபீஸ் ஒர்க்கு தானே பார்த்துட்டு இருக்கேன், ஐடியில் இருக்கேன், ராப்பகலாக உழைக்கிறேன், யாருக்கோ உழைக்கிறேன். இல்லை நான் ஒன்றும் மொட்டை அடிச்சுக்கல, சன்னியாசம் வாங்கிக்கல, என் பேர் என்னவோ அதுதான் வச்சுட்டு இருக்கேன், பேரை ஒன்றும் மாற்றிக்கலை. எங்கள் ஆற்றுல தானே இருக்கேன், வேலைக்கு சாப்பிட்டுட்டு என்ன போய் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறேலே, அது என்னமோ சொல்கிறேலே, அது எப்படி ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வர்றது? ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா சன்னியாசம் வாங்கிக்கிறதோ, மொட்டை அடிச்சுக்கிறதோ, பேர் மாற்றிக்கிறதோ, குகை காட்டுக்கு ஓடுறதோ இல்லை. அத்தகையவா இருக்கா, அவளுக்கு நமஸ்காரம். நம்மளால முடியுமா? நம்ம உடம்பு உலகத்துல பிராரப்த பிரகாரம் எந்த காரியம் பண்ணின்னு இருக்கோ அந்த காரியம் பண்ணின்னு இருக்கட்டும். அதை எதுவும் நாமளா குறுக்க பூந்து மாற்ற வேண்டாம். ஹிருதயத்துல போதும் போதும் பிறப்பிறப்புங்கிற இந்த சம்சார ஜீவிதம் போரும். இனி சொச்ச காலம், ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பா, எனக்கு ஒரே ஒரு லட்சியம்தான், கிருஷ்ண பக்தி வேணும். கிருஷ்ணா எனக்கு பக்தி வேணும், ஞானம் வேணும், உன்னை பிரத்யக்ஷமா பார்க்கணும். நிறைய பக்தர்கள் உன்னை பிரத்யக்ஷமா குருவாயூர்ல பார்த்துருக்கா இல்லையா, பிருந்தாவனத்துல பார்த்துருக்கா இல்லையா, அது போல நானும் பார்க்கணும், அதுதான்டா என்னுடைய லட்சியம் அப்படின்னு லட்சியத்தை ஹிருதயத்துல உண்மையா ஆழமா விதைச்சுட்டேலானால் அந்த விதை தான் விருட்சமா நாளைக்கு முளைக்க போறது, உங்களுக்கு பலம் கொடுக்க போறது. அந்த லட்சியத்தை யாரு மாத்தின்ட்டாலோ அவாதான் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்தவா. உடம்பு உலகத்துல பண்ற காரியத்தை பெரும்பாலும் நாம மாத்திக்க கூடாது. நாம வீட்டை விட்டு ஓடுறதோ, கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதோ, நாம எதுவும் பண்ணக்கூடாது. அத்தகைய மகாத்மாக்கள் ரொம்ப பேர் இருக்கா. அவர்களா பண்ணிக்கல. அந்த கிருஷ்ண தாகம், அந்த கிருஷ்ண காதல்
அதை நிறைவேறாம அவ தவிக்கிற தவிப்பு உலகத்தை எல்லாத்தையும் தொடச்சு எரிஞ்சிடுறான். ஒன்றும் வேண்டான்னு ஒதுக்கிறான். நாம அப்படி இல்லையே, நம்மளாம் சாதாரணமான ஜனங்கள். இப்பதான் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம். அப்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா நாம உடம்பு உலகத்துல எந்த காரியம் பண்ணிட்டு இருக்கும் போதும் ஹிருதயத்துல லட்சியத்தை மாத்திக்கிறதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு பேர். எல்லாருக்கும்லாம் காட்டுக்கு போகணும்லாம் கிடையாது. மேலும் காட்டுக்கு போனா கிடைச்சிருவான்னா கரடி சிங்கெல்லாம் காட்டுல தான் இருக்கு, கிடைக்கணும் இல்லையா? குகையில தங்கினா கிடைச்சிருவோம் அப்படின்னா சிங்கம் புலியெல்லாம் குகையில தான் தங்கிட்டு இருக்கு. மரத்துல உட்காந்து தபஸ் பண்ணணும்னா எங்க ஊர்ல குருவாயூர் கோவில்ல புறா பச்சைக்கிளி எல்லாமே மரத்துல தான் இருக்கு. அதனால அதெல்லாம் தண்ணிக்கு கீழே இருந்து தபஸ் பண்ணணும்னா மீன்லாம் தண்ணிக்கு கீழே தான் இருக்கு. ஒன்னாவது கிருஷ்ண பக்தி இருக்கோ? அப்படி பண்ற மகாத்மா, திரும்ப திரும்ப சொல்றேன், அப்படி இருக்கிற மகாத்மாக்கள் உண்டு, அவளை நமஸ்கரிப்போம். நாம அது ஆள் கிடையாது. அப்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா என்ன அர்த்தம்னா லட்சியத்தை மாத்திக்கணும், அவ்வளவுதான். அப்படி லட்சியத்தை மாத்திண்டு கிருஷ்ண பக்தி எப்ப வரும்னு காத்துட்டு இருக்கிற நாமெல்லாம் குருவாயூரப்பனை எப்படி தரிசனம் பண்ணணும்? நாம தரிசனம் பண்றதுக்குன்னு ஒரு முறை உண்டுனா அது என்ன? அதை எப்படி தரிசனம் பண்றது? குருவாயூர் கிருஷ்ணனை எப்படி தரிசனம் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவசியம் தெரிஞ்சுக்கணும். நாளைய தினம் குருவாயூர் தரிசனம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சத்சங்கம் பண்ணுவோம். அந்த சத்சங்கத்துல குருவாயூரப்பனை ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்ட நாம எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற முறையை பார்ப்போம். நாளைய தினம் பார்ப்போம். இந்த குருவாயூர் க்ஷேத்திர மாஹாத்மியம் அப்படிங்கிற சத்சங்கத்தை எனக்கு எல்லாமுமான ஸ்ரீ கிருஷ்ணன் குருவாயூரப்பனுடைய சரணத்திலேயே சமர்ப்பிச்சுக்கிறோம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா.